ஆனால் ஒன்று பாருங்க, அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எடப்பாடி வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல பாருங்க. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. ஆமாம், இந்த கூட்டணி வந்து உறுதியாக திமுகவை தோற்கடிக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்லலாம்ல. ஏன் இன்னும் வாய மூடிட்டு இருக்காரு? எதுக்காக வாய மூடிட்டு இருக்காரு? என்ன காரணத்தினால வாய மூடிட்டு இருக்காரு? என்ன காரணம் இவர் சார்? வந்து என்ன காரணமா இருக்கும்? தெரியல. இன்னும் அவருக்கு சில டிமாண்ட்ஸ்லாம் இருக்கலாம் ஒருவேளை. இன்னும் பல டிமாண்ட்ஸ் இருக்கலாம். சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஃபைனலைஸ் ஆகாது இருக்கலாம். சீட்ட நாங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம். இன்னும் அதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகல. எந்தெந்த கட்சி வரும்னு தெரியல. அதனால வந்து வாய மூடிட்டு இருக்காரு கம்முனு. ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 10 மாசம் இருக்கிறதுனால எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஜூலை 23ல மோடி பக்கத்துல உட்காந்து பேட்டி கொடுத்தவர் தான் எடப்பாடி. அப்புறம் 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி அமித்ஷாவை பார்த்தவர் தான் எடப்பாடி. ஆனா 24 எலெக்ஷன் என்னாச்சு? கூட்டணி சேரல. 2 பேரும் தனித்தனியா போனாங்க. ஆனா இப்ப வரப்போற எலெக்ஷன்ல அதிமுக, பாஜக கூட்டணி ஓகே. இப்ப இருக்கிறதுல பெஸ்ட் கூட்டணியா இருக்கலாம். திமுகவுக்கு டஃப் கூட கொடுக்கலாம். ஆனா அது வெறும் இந்த 2 பேர் சேர்ந்தா மட்டும் போறாது. பாமக, தேமுதிக எல்லாம் சேர்ந்தா டஃப் கொடுக்கலாம். அது சேருமா சேராதான் நமக்கு தெரியாது.